சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், இனியும் உறங்காதீர்கள். எல்லா தேவைகளையும் துன்பங்களையும் தீர்க்கும் ஆற்றல் உங்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. இதை நம்புங்கள். அந்த ஆற்றல் வெளிப்படும் என்று எல்லோரிடமும் சென்று பிரச்சாரம் செய்யுங்கள். எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டிருப்பவனால் எந்த காரியமும் செய்ய முடியாது. உண்மையானது, நல்லது என்று நீ எதனை புரிந்து கொண்டாயோ அதனை உடனே நிறைவேற்று. எதிர்காலத்தில் இது வருமா, இது வராமல் போகுமா என்று கணக்கு பார்ப்பதில் என்ன பயன்? கடவுள் ஒருவர்தான் பலன்களை தருபவர். அதை அவரிடம் விட்டுவிட்டு எல்லா வேலைகளையும் செய். பலன்களை கணக்கிடுவதில் நீ என்ன பெறப்போகிறாய்? அந்த வழியை பின்பற்றாதே. எப்போதும் வேலை செய்து கொண்டே இரு. ஒவ்வொருவரும் ஆன்ம அனுபூதி பெறும் ஒரு காலம் வரவே செய்கிறது. ஏனெனில் ஒவ்வொருவரும் பிரம்மம். உயர்ந்தது தாழ்ந்தது என்ற வேறுபாடுகள் எல்லாம் அதன் வெளிப்பாட்டின் அளவிலுள்ள வேற்றுமையே. காலம் வரும்போது ஒவ்வொருவரிடமும் பிரம்மம் பூரணமாக வெளிப்படுகிறது. ஆன்மா சூரியனைப் போல் எப்போதும் பிரகாசித்து கொண்டுதான் இருக்கிறது. அறியாமை என்னும் மேகம் அதை மறைத்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். மேகத்தை விலக்குங்கள், சூரியன் வெளிப்படும். ஆன்மீகத்தில் ஒரு நாட்டினர் அல்லது சமுதாயத்தினர் முன்னேறி இருக்கும் அளவிற்கு அவர்களது நாகரிகமும் உயர்ந்ததாக உள்ளது. பல எந்திரங்களையும் அதுபோன்ற பிறவற்றையும் கொண்டு வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொண்டதால் மட்டும் ஒரு நாட்டினரை நாகரிகம் படைத்தவர்கள் என்று கூறிவிட முடியாது. இந்த காலத்து மேலை நாகரிகம் நாள்தோறும் மக்களின் தேவைகளையும் துன்பங்களையும் தான் பெருக்கிக் கொண்டு போகிறது. இன்று மனிதர்கள் செயல்புறுவதில் வல்லவர்களாக இருப்பதுடன் ஆழ்ந்த ஆன்மீக ஞானத்தையும் அடைய வேண்டியிருக்கிறது.